ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் ட்ரீம் அடிட்ஸ் அண்ட் என் பேர் நிதிஷ். இன்னைக்கு நம்ம தி 100 டோர்னமெண்ட் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஒரு லீக் மட்டுமே பார்த்தீங்கன்னா 32 மேட்சஸ் இருக்குது. ஒரு நல்ல டோர்னமெண்ட்னே சொல்லலாம். லாஸ்ட்லாம் இதுக்கு நம்ம ப்ளே பண்ணதில்லை. பட் இருந்தாலுமே லாஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளோட கான்செப்ட் வந்து இதில் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இருந்தாலுமே ஒரு 5 மேட்ச் கிடைச்சு நம்ம இன்னும் கான்ஃபிடண்ட்டாக சொல்லிடலாம். தென் டே 1லேருந்து நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிப்போம். அதன்படி இன்னைக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் 11 PM தான் ஆரம்பிக்குது. இந்த நம்ம கான்செப்ட் மேக்ஸிமம் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஃபில்டர் ஆப்ஷன் தான். ஜெயிக்கிற போகிற டீம் தோக்கப்படுற டீம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒவ்வொரு டீம் இருக்க பேட்டர்ன் ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பிளேயர் வந்து அந்த பிளேயர் வரமாட்டாங்க. அந்த பேட்டர்ன் மட்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஓவிஐயோட ப்ராபபிள் 11. இது வந்து நான் டீம் எடுக்கல, இது டீம் கிடையாது, கேப்டன் வைஸ் நான் வைக்கல. நார்மலாக ஒரு 11 காட்டுறதுக்காக நான் ஜஸ்ட் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா சிஸ்டத்துல இருந்து பிபிடி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே போதிய டைம் இல்லாதனால நான் வந்து ஒரு ஆல் ரெக்கார்டரா போடுறேன், அதனாலதான். அடுத்ததுல பாத்தீங்கன்னா பிபிஹெச்சோட ப்ராபபிள் 11 இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் வந்துட்டு பி ஹால்வெலி எம்வலி இவங்களை வந்து கேப்டன் விஷயம் நான் போடல. ஜஸ்ட் 11 காட்டுறேன் உங்களுக்கு, அவ்வளவுதான். இதை பார்த்தீங்கன்னா ஆடன்ஸ் அந்த டீம்ல இருப்பாரு, டிம் சவுதி இந்த டீம்ல இருப்பாரு, அவ்வளவுதான். ப்ரீ சேஞ்ச் கிடையாது. 11 ப்ராபபிள் 11. இந்த 11 போய் போச்சுன்னா நம்ம சொன்ன போற கான்செப்டை யூஸ் பண்ணிக்கோங்க. 11 சேஞ்ச் ஆச்சுன்னா இப்போதைக்கு நான் குரூப் விசம்ல இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். குரூப் விசம் அப்டேட் பண்ணிடுறேன். டைம் முடிச்சா மீன் குரூப்லையும் அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்ல போயிடலாம். இப்ப பேட்டிங் இருக்காங்களா, இந்த பேட்டிங் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் படி வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ல இந்த 3 பிளேயர்ல இனி 1 பிளேயர் வர்றதுக்கு வராம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதாவது கன்ஃபார்மா 2 பிளேயர் உள்ள வந்துருவாங்க, 1 பிளேயர் வர மாட்டாங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா 3க்கு வந்து 1 வருவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் கிடையாது. 3க்கு 2 ஒரு ஆளை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒருவேளை நம்ம கான்செப்ட் ஒர்க் ஆகுதுன்னா இந்த 3ல இருந்து ஒரு ஆளை ரிமூவ் பண்ணுங்க, 2 பேர் கன்ஃபார்ம் பிக்கா வந்துருவாங்க. 2 பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் பிக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2 பேர் கன்ஃபார்ம் பிக் வருவாங்க. அது லிவிங்ஸ்டனாவும் இருக்கலாம், ஜேபிஎல்லா இருக்கலாம், இல்ல ஆர் பட்டேலா இருக்கலாம், லிவிங்ஸ்டனா இருக்கலாம், இல்ல ஜேபிஎல்லா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். போக போக இன்னும் அக்யூரேட்டாவும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். வேர்ல்டு கப்ல எப்படி எந்த சைட் கேப்டன்சி வரும்போது சொன்னோம்ல, அதே மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பவுலிங் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்ல 2 பேர் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். ஆமா, இந்த 3 பேர்ல 2 பேர் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்ததுல பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் மேக்ஸிமம் 4 பிளேயர்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4 பிளேயர், 5 பேர்ல 4 பேர் எடுத்துகிற பொழுது மேக்ஸிமம் ட்ரீம் டீமுக்குள்ள வர சான்சஸ் இருக்கும். அதாவது 5க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 பேர்கிட்ட நீ எடுத்துட்டு போயிருங்க இனிஷியல் மேட்சஸ்க்கு. அடுத்து போக போக டோர்னமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பிளேஸை குறைச்சிக்கலாம். ஆனா 5 பால் தான் ஒரு கே அப்படின்றப்ப டபுள் ஆக்ஷன் பிளேயர்ஸ்க்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும். 5 பாலும் போடுவாங்க, பேட்டிங்கும் பிடிப்பாங்க அப்படின்ற பட்சத்துல ஆல்ரவுண்டர்ல விட்டு போக தேவையில்ல. அதனால இந்த 5 பேர்ல இருந்து 4 பேர் மேக்ஸிமம் ட்ரீம் டீம்ல இருக்க மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட். ஓகே, இப்ப இந்த டீம்ல ஓவிஹெச் இந்த டீம்ல மேக்ஸிமம் தோக்கணுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பிரச்சனைலாம் அதுக்கு நீங்க லாஸ்டிங் டீம்ல கொண்டு போக தேவையில்ல, நான் இதுல சொல்றேன். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த 3 பேர்ல 2 பேரும் இந்த 2 பேர்ல ஒரு ஆளும் எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர அதிகமான சான்சஸ் இருக்கும். இதை போய் டீம் எடுங்க. இதை வச்சு நான் சொன்னதுல 4, 5, 6, 7, 8 பிளேயர்கிட்ட நான் என் சைடு மூலியமா கன்ஃபார்மா சொல்லியிருக்கேன். அதனால 8 பிளேயர் இது மூலியமா வர சான்சஸ் இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 பிளேயர் சொல்லியிருக்கேன். இது அப்கமிங் மேட்சஸ் வரும்போது இன்னும் ஃபில்டர் பண்ணியுமே சொல்லலாம். இதுல ரொட்டேஷன்ஸை மட்டும் மேக்ஸிமம் கம்மி பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டான செட் ஆஃப் பிளேயர்ஸ் எடுத்துட்டு போங்க. இதுல லிவிங்ஸ்டன் எடுத்தீங்கன்னா ஜேபிஎல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புரியல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்னொரு கேட்டு பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்லலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.